அது என்ன சத்தம்? யாரோ கத்துனாங்க. என்னாச்சு என்னாச்சு? யார் அது? யாருக்கும் ஒன்னும் ஆகலையே. என்னோட நெக்லஸ் தொலைஞ்சு போயிடுச்சு. என்ன சொன்ன? அது என்னோட ரொம்ப ஸ்பெஷலான ஃபேவரட் நெக்லஸ் தெரியுமா? அது உன்னோட ஃபேமிலி நெக்லஸா? இல்ல, எங்க அப்பா அம்மா எனக்காக லாஸ்ட் வீக் வாங்கி கொடுத்தாங்க. ஒரு சாதாரண நெக்லஸ்க்காக எங்க எல்லாரையும் எழுப்பிட்டியா? நான் போய் தூங்கலாம்னு நினைக்கிறேன். நானும் போய் தூங்க போறேன். நீங்க எல்லாம் எனக்கு அதை தேடி கொடுக்கணும். விக்டோரியா, நீ இந்த மாதிரி பொருள் எல்லாம் வச்சிருக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பூடா கிட்ட சொல்லி தேட சொல்லலாம். பூடாவுக்கு ஃபேஷன் பத்தி எல்லாம் என்ன தெரியும்? ஆரம்பிச்சிட்டாங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் நீங்கலாம்? விக்டோரியா, என்ன ஆச்சு? அவ நெக்லஸ் தொலைச்சிட்டா. நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒன்னும் சாதாரண நெக்லஸ் கிடையாது தெரியுமா? ஓ, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு விக்டோரியா. அத கண்டுபிடிக்க எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல. இது ரொம்ப தப்பு. ஓ, நாம அவளுக்கு ஹெல்ப் பண்ணனும் गाइस. நீங்க உங்களோட கேம்ஸ் தொலைச்சிருந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு தேடி கொடுத்திருக்க மாட்டோமா? நாங்க தேடி கொடுத்திருக்க மாட்டோம். சரி சரி, நாங்க ஹெல்ப் பண்றோம். ஏய், நீ எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். சரி, எங்க இருந்து நம்ம தேட ஆரம்பிக்கலாம்? நேத்து நீ எங்கெங்க இருந்தியோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம போய் தேடி பார்க்கலாம். சரி, இதோ இருக்கு லிஸ்ட். ஜாஷ், அதுக்கடியில என்ன பண்ணிட்டு இருக்க? விக்டோரியாவோட நெக்லஸ் தேடிக்கிட்டு இருக்கேன். வேணும்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா? ட்ரை பண்றேன். தேங்க்ஸ். நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அதான் சொன்னனே, விக்டோரியாவோட நெக்லஸ் தேடிக்கிட்டு இருக்கேன். தேடும்போது தான் அது கடியில மாட்டிக்கிட்டேன். ஹே, அது என்னது? இது நெக்லஸா? இல்ல, இது ஒரு பழைய பொம்மை. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா, இது நல்லா தான் இருக்கு. இது அநேகமா ரொம்ப பழசா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா சொன்னேன். நீ யாரோட பொம்மைன்னு தெரியலையே. நான் எங்க இருக்கேன்? உனக்கு என்னாச்சு குட்டி பையா? நீ நல்லா தானே இருக்க? என் பேரண்ட்ஸ் என்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. என்ன மன்னிச்சிடு. உன்னை பாத்துக்க வேற யாராவது இருக்காங்களா? எனக்கு என்னோட அப்பா அம்மா வேணும். நான் அவங்கள ரொம்பவே மிஸ் பண்றேன். நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உன்னால அது முடியாது. நீ இங்க இருந்து முதல்ல போ. நீ ஏன் கூட வா குட்டி பையா. அவனை எங்க கூட்டிட்டு போறீங்க? அத பத்தி நீ கவலைப்படாத. என்ன போக விடு. நான் சொல்றத கேட்டு ஒழுங்கா என் கூட வர போறியா இல்லையா? நீ அவனை எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லு. நீ ஒழுங்கா போய் உன் வேலையை பாரு குட்டி பெண்ணே. காப்பாத்துங்க ப்ளீஸ். நான் ஹெல்ப் பண்றேன். ஓ, நீ எங்க இருந்த? எனக்கு தெரியாது. அங்க
அங்க அவ்வளவுதான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் திரும்பி என் ரூமுக்கு வந்துட்டேன். ஆச்சரியமா இருக்கே. வித்தியாசமா இருக்கு. நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீ எதுக்காக ஏன் நெக்லஸ் தேடிட்டு இருந்த? எலியட், நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? அந்த பொம்மையை நம்ம வேற விதமா யூஸ் பண்ணி பார்க்கலாமே. அது அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணாலும் பண்ணும் இல்லையா? இதுல ஏதாவது ட்ரிக் இருந்தாலும் இருக்கலாம். ஆனா அங்க இருந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அந்த இடமே ரொம்ப பயங்கரமா இருந்தது. நான் எப்படியோ வெளியே வந்துட்டேன். இருந்தாலும் அந்த பையன் ரொம்ப பாவம். உனக்கு ஏதோ லக், அதனால தான் நீ திரும்பி வந்துட்ட. நம்ம அந்த பொம்மையை மிஸ்டர் மால்கம் கிட்ட எடுத்துட்டு போலாம். அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்கலாம். இது நல்ல ஐடியான்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படியே நம்ம நெக்லஸ கூட தேடி கண்டுபிடிக்கலாம். வேற ஏதாவது ஒரு விதத்துல நான் விக்டோரியாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அந்த டாய் கிட்டயே நான் வர மாட்டேன் ஜானஸ். சரி, நீங்க இங்க இருங்க. சரி, நீ இப்ப எங்க போற? அந்த பொம்மையை மிஸ்டர் மால்கம் கிட்ட எடுத்துட்டு போறேன். ஆல் தி பெஸ்ட் ஜானஸ். இதுல இங்க எங்கேயாவது ஒரு ஸ்விட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பையன் என்ன சொல்ல நினைச்சான்? இது யாரோட வீடுன்னு தெரியலையே. இந்த பானைய விட்டுட்ட, இன்னைக்கு உனக்கு நைட்டு சாப்பாடு கிடையாது. என்ன மன்னிச்சிருங்க அங்கிள், நான் அதை திரும்பவும் தொடச்சிடுறேன். சரி, நீ அதை திரும்பவும் தொடச்சு வை. இன்னும் நீ ஒரு பானையை துடைக்காம பார்த்தனா உனக்கு பிரேக்ஃபாஸ்டும் கிடையாது, புரியுதா? ஹே, நீங்க வந்துட்டீங்களா? நான் உன்னை அங்கிருந்து வெளியே கொண்டு வரேன். ஆனா எப்படி? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்த ஞாபகமே இல்ல. நாம ஏதாவது தப்பான ரூட்ல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓ, சந்தோஷம். ஹேய், இது என்னது? அந்த கதவுல என்னவோ எழுதி இருக்கு பாரு. லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டட் எம்போரியம். இது நம்ம ஸ்கூலோட லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் நினைக்கிறேன். நம்ம இவ்வளவு தூரமா வந்துட்டோம். நம்ம இதுக்கு முன்னாடி இத பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது தொலைச்சிருக்கீங்களா? இல்ல, எதுவும் இல்ல. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என்னோட நெக்லஸ் இதுக்குள்ள தான் இருக்கு. எனக்கு இது நல்ல ஐடியான்னு தோணல விக்டோரியா. நீங்க தொலைச்ச பொருள்லாம் உங்களுக்கு திரும்ப வேண்டாமா? நீ எங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொன்னல. இவ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்குவான்னு எனக்கு எப்படி தெரியும்? நம்ம விக்டோரியாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த தடவை நீ என்ன பண்ணிருக்கன்னு பார்க்கலாமா? நீ எதுவுமே பண்ணலையா? நான் செய்ய மாட்டேன். செய்ய மாட்டியா? உன்னால அப்படி சொல்ல முடியாது. நான் உன்னுடைய அங்கிள். நான் சொல்றத நீ செஞ்சாகணும். முடியாது, நான் செய்ய மாட்டேன். ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைப்பா? 3 நாளைக்கு உனக்கு சாப்பாடும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. அதுக்கப்புறம் நீ எப்படி முடியாதுன்னு சொல்றன்னு நானும் பாக்குறேன். யாரது? நிறுத்து, என்ன விடு. இது போதும்னு நினைக்கிறேன். யார் நீ? ஏன் இப்படி பண்ற? நீங்க ரொம்ப புத்திசாலி. வா போலாம், சீக்கிரம் வா. நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போகணும். என்கிட்ட இருந்து ரொம்ப ஈஸியா தப்பிச்சிட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? ஒளிஞ்சுக்கோ. அப்ப நான்
மேல என்கிட்ட இருந்து எங்கேயும் போய் தப்பிச்சு ஒளிஞ்சுக்க முடியாது. இப்ப நீயும் என்கிட்ட மாட்டிக்கிட்ட. என்ன போக விடு. சான்ஸே இல்ல குட்டி பொண்ணு. எனக்கு வேலை செய்ய இன்னொரு ஆளும் கிடைச்சிருக்காங்க. என்ன விடு, என்ன விடு, காப்பாத்துங்க. இதுக்கு மேல நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன். இங்க என்ன நடக்குது? போயிட்டு வரேன். நல்ல வேளை தப்பிச்சுட்டேன். அந்த சின்ன பையன், நான் திரும்பி போகணும். கமான், சுத்து சுத்து. Oh no. இது நம்ம ஸ்கூலோட லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மொத்த வேர்ல்டோட லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட்னு நினைக்கிறேன். இந்த புக்க நீ பாத்தியா? இத பாருங்க, 1598ல செஞ்ச ஹோம்வொர்க். இங்க பாரு, யாரதோ சாக்ஸ். நாம எங்கெங்கயோ தொலைச்சதெல்லாம் இங்கதான் இருக்குமா? ஹேர் பீஸ் பாத்தியா? ஓ, தெரியாம இத தொட்டுட்டேன். இத பாருங்க, இது என்னது? சிஸ்டம் கமாண்ட் நம்பர் 11 to 20. சரி விடு, இதெல்லாம் இந்த இடத்துக்கு எப்படி வந்தது? அத நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எல்லாரும் தொலைஞ்சு போன குழந்தைங்களா? டோனி, டோனி, டோனி எங்க இருக்க? நானா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மிளகா எங்க இருக்குன்னு தேடிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு பதிலா இதுதான் கிடைச்சது. அது விக்டோரியாவோட நெக்லஸ். சரி, இந்தா, இத அவகிட்ட கொடுத்துடு. நீ கையில வச்சிட்டு இருக்கியே, அது என்னது? ஒரு உடைஞ்சு போன பொம்மை. இத நீ ஒட்ட வச்சு கொடுக்கணும். இது ரொம்ப பழசா இருக்கே. இது உனக்கு எங்க கிடைச்சது? இது என்னோட பாட்டியோடது. கொஞ்சோண்டு கம் இருந்தா இது நல்லாவே ஒட்டிடலாம். உன்கிட்ட கம் இருக்கா? தாராளமா இருக்கு. தோ இப்போவே ஒட்டி எடுத்து வரேன். இந்தா. நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். கரெக்டா சொன்ன ஜோனஸ். ஓ, இங்க என்ன நடக்குது? குழந்தைங்களா, நீங்க ஏன் என்னுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க ஃப்ரெண்ட் அவன் நெக்லஸ் தொலைச்சிட்டா. அது தேட தான் வந்தோம். அத நீ தான் எடுத்து வச்சிருக்கியா? இருக்கலாம், யாருக்கு தெரியும். நான் எடுக்காம கூட இருந்திருக்கலாம். சரி, கொஞ்சம் தேடி பாக்குறியா? நாம இங்க இருந்து போறதுதான் நல்லது விக்டோரியா. தொலைஞ்சு போன எல்லா பொருட்களும் இந்த இடத்துல தான் இருக்கு. எனக்கு என்னோட நெக்லஸ் வேணும். ஓ, நீங்க இவள மன்னிச்சிருங்க. அவ வருத்தத்துல இருக்கா. அவ நெக்லஸ் தொலைஞ்சிடுச்சு. நீங்க தேடி வந்தது நெக்லஸ் தானே? ஆமா, அது எங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்தது. ஒருவேளை அந்த நெக்லஸ் என்கிட்டே இருந்தா கூட அது என்னால திருப்பி கொடுக்க முடியாது. ஒரு தடவை தொலைஞ்சதுன்னா அது எப்பவுமே தொலைஞ்சதுதான். தொலைஞ்சது அவ்வளவுதானா? அப்ப என் நெக்லஸ் எனக்கு கிடைக்காதா? இந்த தடவை உன்னுடைய நெக்லஸ் தொலைச்சது உனக்கு ஒரு நல்ல லெசனா இருக்கும். இனிமே ஃபியூச்சர்ல எந்த நகையும் தொலைக்க மாட்டல்ல. எல்லா பொருளையும் நீ இனிமே ஜாக்கிரதையா பார்த்துப்ப. நீ இன்னும் ஒரு விஷயம் நல்லா கத்துக்கணும். உன்னுடைய பொருளை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு. நான் என் பொருளை பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்கிறதால தான் நான் இப்ப தேடி வந்திருக்கேன். என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இப்போ வெளியே போங்க. ஆனா எனக்கு என் நெக்லஸ் வேணும். விக்டோரியா, வா போயிடலாம். அது அவன்கிட்ட தான் இருக்கு. எனக்கு நல்லா தெரியும். என்ன விடுங்க. எங்களை மன்னிச்சிருங்க. குட்டி பையா,
நீ இந்த பையனை தனியா விட்டுட்டு போக மாட்டேன்னு நினைக்கிற. இவன் எனக்கு சொந்தமான பையன், இவனை நான் தான் பாத்துக்கணும். நீ ஏன் அவனை கொடுமைப்படுத்துற? ஏன்னா எப்பவுமே அவர் அப்படிதான், புரியுதா? நீ இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. உனக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த பையனை என்ன விடுன்றல்ல. போகட்டும். உனக்கு இங்க எந்த பவரும் இல்ல. பவர் இல்லையா? உங்க 2 பேருக்கும் ஒன்னும் ஆகலையே. இல்ல. நீங்க யாரு? என் பேரு மேஷ். நாம இந்த இடத்த விட்டு போகணும். இவன் பழையபடியாக இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அத காணுமே, எங்க போச்சு? ஆ! ஆ! நீ எதுக்காக திரும்பி வந்திருக்க? எனக்கு என்னோட நெக்லஸ் வேணும். நீ ரொம்ப பிடிவாரக்கா பொண்ணா இருக்க குட்டி பொண்ணு. அததான் எங்க அப்பாவும் சொல்லுவாரு. இப்ப என்னோட நெக்லஸ் எங்கன்னு சொல்லு. அது என் கிட்ட இல்ல. முதல்ல இந்த இடத்தை விட்டு போயிடு. நான் என் நெக்லஸ் கிடைக்காம போக மாட்டேன். போயிடு, போயிடு. என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்லையா? இல்ல. நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் உன்னால அந்த நெக்லஸை கண்டுபிடிக்க முடியாது. இத சாப்பிடுங்க பசங்களா, சாப்பிடுங்க. இவங்க தான் ஏடி அண்ட் டாரதி, என்னுடைய முதல் 2 ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸா? அப்ப நீங்க டீச்சரா? ஆமா, நான் அனாதை குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போறேன். இவங்க தான் அதுல முதல் 2 குழந்தைங்க. இவங்க 2 பேரையும் அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் உங்களோட ஸ்கூலா? இப்போதைக்கு இதுதான் என்னுடைய ஸ்கூல். டீச்சர்ஸை கூட கொண்டு வரலான்ட்டு இருக்கேன். ஏய் குட்டி பையா, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன். இது எங்க கண்டுபிடிச்சீங்க? ஏய், இதுக்கு முன்னாடி நீ இத பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். இல்ல, இது ரொம்ப அழகா இருக்காதான் கேட்டேன். ஓ அப்படியா? உனக்கு என்னவோ ஆகுது. எனக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நீ இங்கே இருக்க விரும்புறியா? ஆமா, ஆனா நீங்களும் என் கூட இருக்கணும். என்னால முடியாது. ஆனா நீ இங்க பத்திரமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். எப்படின்னு கேட்காத, எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு தெரியும், அவ்வளவுதான். எனக்கு நீங்க போகிறதுல விருப்பமே இல்ல. இந்தா, என் ஞாபகமா இதை வச்சுக்கோ. நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன், ஓகே? ஒரு நிமிஷம், உன்னோட பேர் என்ன? எங்க போயிருந்த ஜானஸ்? நீ திடீர்னு காணாம போயிட்ட, நான் பயந்தே போயிட்டேன். அதை நான் அப்புறமா சொல்றேன். இதுல வந்த மியூசிக் என்னாச்சு? அது தானா நின்னு போயிடுச்சு. மெதுவா ஸ்லோவாகி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓ நோ, இந்த தடவை இது நல்லதுக்காக தான் ஒடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னை மன்னிச்சிடு. இந்த பொம்மை உடையாம இருந்திருக்கலாம். நீ என்ன சொல்ற? எனக்கு என்னோட நெக்லஸ் வேணும். 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 நிறுத்து ப்ளீஸ். பேசுறத நிறுத்து. அப்ப என் நெக்லஸ் கொடு. அது என்கிட்ட இல்ல. எனக்கு இல்ல. என்னுடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். உன்னோட நெக்லஸ் இந்த இடத்துல இல்ல. அப்படின்னா அது எங்க போயிருக்கும்? வேற யாராவது பார்த்து அதை எடுத்து வச்சுக்கலாம் இல்லையா? நீ போய் யார்ட்டையாவது கேட்டு பாரு. ஜானஸ், ஏதாவது பிரச்சனையா? ஹாய் மிஸ்டர் மால்கம். இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. சும்மா யோசிச்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சரி, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சந்தோஷம்.
நான் ஒருத்தரை திரும்பவும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியுது. நானும் பல வருஷங்களுக்கு முன்னாடி அதே ஆளை நான் மீட் பண்ணேன். அவங்கள திரும்பவும் பார்க்க முடியுமான்னு ரொம்ப ஆசையா இருந்தது. யார் அவங்க? அவ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. அவ ஞாபகத்தமா அவ என்கிட்ட கொடுத்து போன நெக்லஸ் இருக்கு. நீங்க தான் அந்த குட்டி பையனா? குட்டி பையனா? நீயா? நீதான் அந்த பொண்ணா? ஓ கடவுளே, எனக்கு எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. நான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மிஸ்டர் மாஸ்க் என்ன ஆச்சு? வெல், அவர் தான் இந்த கிரேட் ஸ்கூலையே கண்டுபிடிச்சாரு. டாரத்தி, எடி, நான் 3 பேருமே டீச்சர் ஆயிட்டோம். அப்படின்னா எடியும் டாரத்தியும்? மிஸ் டாரத்தி அண்ட் மிஸ் எட்வேன். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. உனக்கும் மட்டும் இல்ல, எனக்கும் தான். அது மட்டும் இல்ல, கிரேஸ் ஸ்கூலுக்கே இது குழப்பமா இருக்கு. உன்னுடைய நெக்லஸ் பல வருஷமா என்கிட்ட தான் இருக்கு. ஆக்சுவலா இது விக்டோரியாவோட நெக்லஸ். அப்படியா? என் கையில இதுதான் இருந்தது. அவளுக்கு இது திரும்ப தேவைப்படுது. நினைச்சு பாருங்க, அவ ஒரு நாள் தான் இதை தொலைச்சிருக்கா. ஆனா இது உங்ககிட்ட பல வருஷமா இருக்கு. சரி, எனக்கு இது தேவைப்படாது. அதான் நீயே என் கூட இருக்கியே.